வணக்கம். திருமந்திர தொடரில் இன்று 51வது பாடல். இந்த 51வது பாடலில் இருந்து ஒரு 7 பாடல்கள் வேதத்தின் சிறப்பியல்புகளை பற்றி எடுத்து கூறுகின்றன. வேதம் என்றால் என்ன? வேதங்கள் மனிதனுடைய வாழ்வை நெறிப்படுத்த இறைவனால் அருளப்பட்டவை. பிரம்மாவினுடைய 4 முகங்கள் இருக்கின்றது அல்லவா? 4 முகங்களும் 4 வேதங்களை குறிக்கின்றன. ஒரு முகம் ருக்வேதம், ஒரு முகம் ருக்வேதத்தை குறிக்கிறது, இன்னொரு முகம் யஜுர் வேதத்தை குறிக்கிறது, இன்னொரு முகம் சாம வேதத்தை குறிக்கிறது, இன்னொரு முகம் அதர்வண வேதத்தை குறிக்கின்றது. பிரம்மாவினுடைய 4 முகங்களும் 4 வேதங்களை குறிக்கின்றன. அந்த வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டவை, ஆதி சிவனால் அருளப்பட்டவை. முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. வேத நாயகன் என்றால் பிரம்மனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா 4 முகங்களும் 4 வேதங்களை உணர்த்துறதுனால பிரம்மனை வேதநாயகன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் வேதத்துக்கு உண்மையிலேயே தலைவன் யார் என்றால் ஆதிசிவன். அந்த வேதங்கள் எப்படி தோன்றின? 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அடைந்தபின் 50 எழுத்தும் அஞ்செழுத்தாமே. அஞ்செழுத்து என்ற நமசிவயத்தில் இருந்துதான் 51 எழுத்துக்களை உடைய தமிழ் மொழி தோன்றியது. அந்த தமிழ் மொழியில் இருந்துதான் வேதங்கள் தோன்றியிருக்கின்றன. வடமொழியில் இருந்தும் தோன்றியிருக்கின்றன. ஏன்னா ஒரே சமயத்தில் இறைவன் பார்வதி தேவிக்கு 2 மொழிகளையும் அருளி செய்தான். மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி கார்கியாருக்கு கருணை புரிந்தானே. இப்போ வடமொழி என்ற சமஸ்கிருதமும் தேவமொழி, தமிழ் மொழியும் தேவமொழி. தமிழ் மொழியில் அந்த காலத்தில் 51 எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன. 14 உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 16. ஓம் என்ற எழுத்தையும் சேர்த்தால் மொத்தம் 51 வரும். இந்த 51 எழுத்துக்களில் இருந்துதான் வேதங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன, ஆகமங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் ஆதிசிவன் தான் தோற்றுவித்து முதலில் பார்வதி தேவிக்கு அருளி செய்தான். பார்வதி தேவிக்கு இருந்து முருகப்பெருமானுக்கு தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இந்த தமிழ் மொழியும் வேதங்களும் வந்திருக்கின்றன. அப்போ உண்மையிலேயே வேதங்களை படைத்தவன் அந்த ஆதிசிவன். ரிக்கி, யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் என்ற 4 வேதங்களை படைத்தான். பிரம்மாவை படிக்கும் பொழுது 4 வேதங்களையும் 4 முகங்களாக பிரம்மனுக்கு படைத்து விட்டான். என்ன சிவ தத்துவங்களில் தான் பிரம்மன் வருகிறார். ஆதிசிவன் ஒன்றே நிலையானவர். மீதி கடவுளர்கள் அனைவருமே ஆதிசிவனால் அந்தந்த பிரபஞ்சத்தில் அந்தந்த யுகங்கள் படைக்கப்படும் பொழுது படைக்கப்படக்கூடியவர்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அனைத்துமே, சதாசிவன், மகேஸ்வரன் எல்லாருமே ஆதிசிவனால் படைக்கப்படக்கூடியவர்கள். அந்த வகையில் வேதங்களை படித்து வேதங்களை அந்த பிரம்மனுக்கு 4 முகங்களாகவும் அவன் படைத்து விட்டான். ஆக உண்மையிலேயே வேதத்தினுடைய தலைவன் என்றால் ஆதிசிவன். ஆனால் வேத நாயகன் என்ற பெயர் பிரம்மனை குறிப்பதாக இருக்கிறது. ஆக இப்படி கடவுளால் அருளப்பட்ட அந்த வேதங்களில் என்னதான் சொல்லி இருக்கின்றன? மனிதன் வாழ்வதற்குரிய வாழ்வியல் நெறிகள் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கின்றன. அனைத்து அறங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வேதங்களில் இருந்துதான் அனைத்து அறங்களும் அறநூல்களை எழுதுபவர்கள், இயற்றுபவர்கள், அருளி செய்பவர்களால நமக்கு தமிழ் ஒரு நல்லுலகிற்கு கொடுக்கப்பட்டது. அதில் முதலாவது திருமந்திரம். திருமந்திரத்தில் அனைத்து அறங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தலைவனினுடைய தர்மம், தலைவியினுடைய தர்மம், தந்தையினுடைய தர்மம், மகனினுடைய தர்மம், துறவியினுடைய தர்மம், அரசனுடைய தர்மம், சேனாதிபதியினுடைய தர்மம், இப்படி வாழ்வியலில் வரக்கூடிய ஒருத்தரையும் விடாமல் அனைவரும் வாழ்வதற்குரிய வாழ்வியல் நெறியை இந்த வேதங்கள் எடுத்து கூறியிருக்கின்றன. அதிலிருந்து பிறந்ததுதான் அறநூல்களாகிய திருமந்திரமும் திருமந்திரத்திலிருந்து தோன்றிய திருக்குறளும். திருமந்திரம் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் பற்றி பேசுகிறது. திருமந்திரத்தை ஒருவன் ஆழ்ந்து அகழ்ந்து படித்துவிட்டால் அவன் வீடு பேறு அடைவதற்குரிய வழி அதில் கூறப்பட்டுள்ளது. வீடு பேறு அடையலாம். ஆனால் வள்ளுவ பெருந்தகை அறம்பொருள் இன்பத்தை மட்டுமே குறிப்பிட்டு பாடல்களை இயற்றிவிட்டு
133 அதிகாரங்களை 1333 குறட்பாக்கள் எழுதிவிட்டு வீடு வேறு அடைவது அவர்களுடைய முயற்சியை பற்றியது, அவரவர்களை பார்த்துக் கொள்ளட்டும் என்று விட்டிருக்கிறார். ஆக அந்த அனைத்து அறங்களுமே இந்த வேதங்களினால் சாற்றப்பட்டவைதான். அந்த வேதங்களினுடைய சிறப்புகள் தான் இனி வரக்கூடிய 7 பாடல்களிலும் பேசப்பட போகின்றன. அதில் முதலாவது பாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம். வேதநாயகன் அருளி செய்த, பிரம்மாவுக்கு வேதநாயகன் என்று பட்டத்தை கொடுத்த அந்த ரிக்யஜுர் சாம வேதங்களை தழுவிய 4 வேதங்களினுடைய இந்த பாடல்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்க போகிறோம். முதலாவது பாடல், வேதத்தை விட்ட அறம் ஒன்றுமில்லை. வேதத்தை விட்ட அறம் ஒன்றும் இல்லை. வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை நாடியே வீடு பெற்றார்களே. இதான் அந்த 51வது பாடல், வேத சிறப்பில் முதலாவது பாடல். வேதத்தை விட்ட அறம் ஒன்றுமில்லை. உலகத்தில் வாழ்பவர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய அறநெறிகள் அனைத்துமே வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதை தவிர வேறு அறம் எதுவுமே இல்லை. வேதத்தை விட்ட அறம் ஒன்றும் இல்லை. அதைத்தான் திருமந்திரம் சொல்லுது, திருக்குறளும் சொல்லுது. வேதத்தை விட்ட அறம் ஒன்றும் இல்லை. வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. ஓதத்தகும் அறம் எல்லாம் என்றால் என்ன? படிக்க வேண்டிய அறங்கள். படிக்க வேண்டிய அறங்கள் என்றால் என்ன? 64 கலைகளும் நாம் வாழ்வியலில் கற்று தேர வேண்டியது. அவரவர்கள் முயற்சிக்கு தகுந்தபடி சில கலைகளையாவது பயிற்சி தேர வேண்டும். அதான் ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி என்று சொல்கிறது. படிக்க வேண்டிய அறங்கள் கூறாமல் சொல்லப்பட்டிருக்கின்றன. வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சடங்குகள் செய்யக்கூடிய முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜோதிடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒளிகளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரங்களினுடைய முக்கியத்துவம், ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு மொழியினால் ஆனது, ஒவ்வொரு ஒளியினால் ஆனது. அந்த ஒளியினுடைய முக்கியத்துவம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சந்தங்கள், இசை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்களில் இல்லாதது எதுவுமே கிடையாது. அதான் ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. கல்பம், சிட்சை, வியாக்கரணம், சந்தோபிதம், நிறுத்தம், ஜோதிடம், அதான் 6 கூறுகள். அதை தான் நான் முதல்ல விளக்கமா உங்களுக்கு சொன்னேன். ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி என்று அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அப்போ வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ளன. நாம் படிக்க வேண்டிய அனைத்து அறங்களும் அறநூல்களும் அனைத்து கலைகளும் வேதத்தினால் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜோதிடக்கலை சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்டியக்கலை சொல்லப்பட்டிருக்கிறது, இசைக்கலை சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, சடங்குகள் செய்யக்கூடிய முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் சொல்லப்படாத விஷயங்களே எதுவும் இல்லை. வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. வேதத்தை விட்ட அறம் ஒன்றுமில்லை. முதலாவது, அதுல சொல்லாத அறம்னு ஒன்று இருக்குன்னா அது கிடையவே கிடையாது. எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டிய அறநெறிகள் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதைதான் 38 அதிகாரத்துல 380 பாட்டுல திருக்குறள் சொல்லுகிறது. வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உள்ள. நாம் படிக்க வேண்டிய அனைத்து கலைகளும் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்துதான் வாராரு. தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை நாடியே வீடு பெற்றார்களே. வேதம் மெய்யா பொய்யா, இருக்கிறதா இல்லையா, அது கடவுளால செய்யப்பட்டதா மனிதனால செய்யப்பட்டதா, அது சமுதாயத்தை அழிப்பதற்காக சிலரால் பரப்பப்பட்டதா என்றெல்லாம் தர்க்கவாதம் புரியாமல், அதான் முக்கியம், தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர், புத்தி உள்ளவர்கள், தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வளமுற்ற எல்லா விதமான நல்வாழ்வுக்குமான வழிகளையும் சொல்லக்கூடிய அந்த வேதங்களை பின்பற்றியவர்கள் அனைவருமே வீடு பேரை அடைந்திருக்கிறார்கள். பின்பற்றாமல் தர்க்கம் புரிந்து கொண்டு இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறவிக்கடலை நீந்தி கடக்க முடியாமல் அதில் அமிழ்ந்து போய் விடுவார்கள் என்பதுதான் இந்த வேத சிறப்பை உணர்த்தக்கூடிய முதலாவது பாடல். வேதத்தை விட்ட அறம் ஒன்றும் இல்லை. வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உள. தர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை நாடியே வீடு பெற்றார்களே. அற்புதமான பாடலை சுவைத்து மகிழுங்கள்.
மேன்மைகள் சைவ நீதி விளங்கும் பொருட்டு சைவ சித்தாந்தங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதை அனைவருக்குமே இந்த சைவ சித்தாந்த நெறிகளின் மேல் விருப்பமுள்ளவர்கள் அனைவருக்குமே பகிர்ந்து, அனைத்து குழுக்களுக்கும் பகிர்ந்து, அனைவருமே நிறைய பேர் இந்த திருமந்திரத்தினுடைய சுவையை உணருமாறு செய்யுங்கள் என்று வேண்டி மற்றும் ஒரு திருமந்திர பாடலில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.